வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து நம்ம தைக்கிறோம். அப்போ நம்ம எதெல்லாம் சமாளித்து நம்ம கஸ்டமரை நம்ம தக்க வச்சுக்கணும், எப்படி கஸ்டமர் நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி நீங்களுமே ஒரு நல்ல டைலராக ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பேசிக்காக இப்போ தான் எனக்கு டைலரிங் தெரியும் அப்படின்னாலுமே என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சுற்றி வளைச்சி சொல்லி தராமல் ரொம்பவும் ஈஸியாக எப்படி நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். நான் எந்த ஸ்டைலில் தைக்கிறேனோ அது மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்குமே நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு முழுமையாக புரியும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்டிச்சிங்கு. அதுலேயும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்குன்னு பார்த்தோன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிடிக்குமோ அவங்களாம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த டைலரிங் வேலையில் நம்ம எவ்வளோலாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியது நல்லதோ கெட்டதோ எவ்வளோத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் நம்ம எது நம்ம எடுத்துக்கணும், எது நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்களும் இது போல் விஷயத்தெலாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களா அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேரும் இது போல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே எப்படிலாம் நாம்பளுமே இப்படிலாம் இதுமாரிலாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்றதையுமே தெரிஞ்சு அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ பேசிக்காக ஸ்டிச் பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு மெயினாக நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். அதே போல் ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸு அப்படின்ட்டு வராங்க, ஒரு அர்ஜெண்ட்டாக தைக்கணும், எனக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு 2 ஹவர்ஸில் இல்லை எனக்கு காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு தச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கஸ்டமர் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா யாருக்குமே அர்ஜெண்ட்டு இப்போ தச்சு வச்சுட்டு ஒரு ஒரு விசேஷத்துக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை வீட்டில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அப்படிலாம் தச்சு வச்சுட்டு வேர் பண்ணிட்டு போகிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம அர்ஜெண்ட்டு இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா அப்போ எடுத்துகிட்டு தைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அதுபோல் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை தயங்காமல் உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் அதுபோல் கஸ்டமர்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்க இது போல் அர்ஜென்ட் துணியெல்லாம் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம அது மாதிரி அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், நைட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா காலையில் கொடுப்பாங்க, காலையில் அவங்களுக்கு நம்ம ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அன்றைக்கி நைட்டுக்கு நம்ம கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் இழந்து தான் ஆகணும் இல்லையா? நிறைய நம்ம டைலராக இருக்கிறவங்க ஒரு விசேஷத்துக்கு நம்ம போக முடியாது. நிறையா பேருக்கு நம்ம விசேஷத்துக்கு நம்ம தச்சு கொடுப்போம். நம்மளுடைய வீட்டு பண்டிகையாகவே இருந்தாலுமே நம்ம ஒரு விசேஷ நாள் நம்ம வீட்டிலே ஒரு ஒரு கல்யாணமோ இல்லை மஞ்சள் நீர் அதுபோல் நம்ம வீட்டிலேயே கூட நம்ம ரிலேட்டிவில் ரொம்ப ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்றவங்க கூட இருப்பாங்க. நம்ம அந்த ஃபங்க்ஷனில் முன்னாடியே போய் கலந்துக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இல்லையா? நம்ம நம்ம உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் போனால் தான் ஆச்சு. இல்லைன்னா நம்ம எப்பயுமே ஒர்க்கு இருக்க தான் செய்யும் இல்லையா? இதெல்லாம் நம்ம சமாளித்து தான் நம்ம இந்த தொழிலில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நாள் நம்ம இதில் நீடிச்சு இருக்கிறோம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த 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 மைண்டு ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் இந்த தொழிலை விட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது எப்படின்னா நம்ம நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு இதில் பயங்கரமாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். நார்மலாக வருது ப்ளவுஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ப்ளவுஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு, கஸ்டமர் அதிகரிக்கிறாங்க அப்படின்னாலுமே மைண்டில் பயங்கரமாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நமக்கு டென்ஷன் அதிகமாக ஆகும்.
இந்த கஸ்டமருக்கு இன்றைக்கி கொடுக்கணும், நம்ம எப்படி கொடுக்கறது தெரியலையே அப்படின்ட்டு நமக்கு அந்த டென்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம். நான் பண்ணியிருக்கேன் அது போல். அதனால தான் உங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன். இது போல் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட டென்ஷனை காட்டுவேன். நான் வந்து கஸ்டமர்கிட்ட காமிச்சிக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை ரிலேட்டிவ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அப்படின்ற டைமில் இருக்கும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, நான் அப்புறமேட்டா பேசுகிறேன் அப்படின்னுவேன். வீட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணி ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அப்பயுமே வந்து நமக்கு எப்படி தோணுன்னா, நமக்கு ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது, இன்றைக்கி நம்ம ஒரு 15 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இல்லை எனக்கு ஒரு 1/2 ஹவரில் ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸ் நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னும்போது அதை நம்ம கொடுக்கணும். அந்த மைண்ட் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கஸ்டமரை வந்து நமக்கு வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ண வரணும் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது நமக்கு தான் தெரியும். டைலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வந்து சும்மா வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து துணி கொடுக்குற கஸ்டமருக்குமே புரியாது. அவங்களுக்கு தேவை அவங்க கொடுத்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம அதில் நம்ம அந்த அவங்க துணியை கொடுக்கறதுக்கு நம்ம எதெல்லாம் இழக்கிறோம், எவ்வளோ வந்து நான் உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன் சிஸ்டர். நான் வந்து அதுபோல் இருக்கும்போதெல்லாம் நான் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன். சாப்பிடாமலாம் நான் உட்காந்து தச்சிருக்கேன். அப்படிலாம் நான் எவ்வளோ விஷயத்த இழந்து தான் நான் வந்து இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இருக்கேன் அப்படின்னா சும்மா இல்லை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். தூக்கத்தையும் சரிதான், சாப்பாடும் சரிதான். எனக்கு வேணும் அப்படின்றத கூட எனக்கு வந்து அதை செஞ்சுக்கவே முடியாது. அதுபோலலாம் நான் வந்து நிறைய விஷயத்த எனக்கான விஷயத்த நான் நிறைய வந்து இழந்து தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நான் தக்க வச்சுருக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு வந்து என் குடும்பத்துக்கு இந்த வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அது மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் இன்னைய பொழுது எப்படி போகுது, இன்னைய பொழுது இப்படி தான் என்னுடைய காலத்தை நான் கடை வச்சுட்டு இருக்கும்போதும் சரிதான். கடை வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கஸ்டமரே அதிகரித்தாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டிலலாம் அந்த அளவுக்கு கிடையாது. கடை வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கஸ்டமர் அதிகரித்தாங்க. அப்போது வந்து எனக்கு மைண்ட் பயங்கர டென்ஷனாக இருக்கும். எனக்கு வந்து வீட்டில் அடிக்கடிக்கு நான் மூஞ்ச காட்டிக்கிட்டே இருப்பேன், திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி திட்டும்போது நான் என்ன பண்ணேன், ஏன் என்ன திட்டுற அப்படின்ற மாதிரிலாம் வீட்லேயும் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ யாருக்கிட்ட நம்ம காட்டுறதுன்ற அளவுக்கே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் டென்ஷன் இருக்கும். நம்ம ஆள் போட்டு தைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து அவங்க வந்து ஒழுங்காகவே ஸ்டிச் பண்ணி கொடுக்கல. அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தத நான் திரும்ப வந்து அதை நான் சரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனாலேயே நான் வந்து அது நம்ம வர கஸ்டமர்கிட்டே நம்ம வந்து இன்னும் ஒரு 2 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம கேட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து இது போல் வந்து நம்ம செஞ்ச வேலையை திருப்பி செய்யணுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இழக்கிறோன்றது டைலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இந்த கஷ்டம். இதிலே வந்து இன்னும் என்னன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு தீபாவளி வருது, ஒரு பொங்கல் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பண்டிகைனால நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம கொண்டாடவே முடியாது. நம்ம லாஸ்ட் டைம் வரைக்குமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பண்டிகை தீபாவளி அன்னைக்கு கூட தீபாவளி வருது பார்த்திங்களா, தீபாவளி அன்னைக்கு கூட எனக்கு ரெஸ்ட்டுன்றது இருக்கவே இருக்காது. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். என்னால் ஒன்றுமே முடியாது. நான் தீபாவளிலாம் வந்துச்சுன்னா எப்பயுமே வந்து காலையிலேயே நான் படைச்சிடுவேன். நான் கடை வைக்க ஆரம்பித்து அதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் எப்படின்னா ஒரு 11 ஆயிடுது நான் தீபாவளி கொண்டாடுறதுக்கே. எனக்கு வந்து நான் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு 11:10 ஆயிடுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. 6 மணிக்கெல்லாம் நான் படைச்சிடுவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து யாரும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கெலாம் எனக்குன்னு யாரும் கிடையாது. நான் தான் எல்லாமே செஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது நான் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனாலுமே அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம மேலே வளர்ந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசிச்சு தான் நம்ம செய்கிறோம் இல்லையா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வருமானம் வந்து ஒரு குடும்பத்துக்கு நமக்கு பத்துமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 பேர் வந்து சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு போக முடியும். இது வந்து நான் எதனால் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒருத்தர் வருமானம் வந்து இருக்கும்போது இது வந்து எப்படின்னா மந்த்தில் வந்து ஒரு மாதம் தான் நமக்கு வந்து சேல்ரி வருது. அந்த ஒரு மாதத்துல அந்த ஒரு நாளில் நமக்கு
அந்த ஒரு நாள்லேயே நமக்கு வந்து அந்த சேல்ரி வர்றது எல்லாமே நமக்கு சரியாயிடுது. அப்போ நம்ம மீதி வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு போட்டு குழப்பிக்கிட்டு நமக்கு யாருக்கிட்ட கேட்கலாம், யாருக்கிட்ட நம்ம வந்து கடன் கேட்கலாமா, இல்லை குழுவில் கேட்கலாமா, இப்படி தான் மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு சாப்பிட முடியாமல் மைண்டு பயங்கரமாக ப்ரெஷராக இருந்து அப்புறம் தான் நான் வந்து சரி நம்மளுக்கும் ஒரு தொழில் இருக்குது, நம்ம இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கடை வச்சு நான் இதை ரொம்ப எனக்கு உடம்பு பெயினாகவே இருந்தாலும் சரி தான் என் உடம்புல அதை நான் காமிச்சிக்கவே மாட்டேன். மிஷினில் விட்டு எந்திரிக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறதே நான் அதை ஃபீல் பண்ணுவேன். அது வரைக்குமே எனக்கு வந்து ஒர்க்கு 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 எனக்கு என்னுடைய தொழில் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் வந்து ரொம்ப தடுக்கி விழுந்துட்டேன், என்னால் எந்திரிக்க முடியல, என்னை யாராவது ஒருத்தர் தூக்கி விட்டா தான் என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் கூட என்னை யாருமே ஒருத்தரும் என்னை தூக்கி விடலை. என்னுடைய டைலரிங் தொழில் மட்டும்தான் என்னை தூக்கி விட்டுச்சு. ஒருத்தர் கூட இன்றைக்கி வந்து என்னால் தான் நீ வந்து எந்திரிச்சு வந்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆள் கூட சொல்லவே முடியாது. சுத்தமாக நம்மளால் முடியாது, நம்மளால் எந்திரிக்கவே முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச நேரத்தெல்லாம் வந்து என்னுடைய டைலரிங் தொழில் மட்டும்தான் என்னை தூக்கி கொடுத்தது. அதனால் என்னுடைய பெயின், என்னோடய உடம்பு டயர்டு இதெல்லாம் நான் காமிச்சிக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீல்டில் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு உடம்புலாம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து இந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு இது ரொம்ப ஒரு கர்வமாக நான் இந்த வேலையை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் செய்கிறேன். எதனால் அப்படின்னா, டைலரிங் ஃபீல்டில் நம்ம ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், அவங்க அதை வேர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து அழகுபடுத்துகிறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ ஒரு குடுப்பினை தெரியுமா? எல்லாருக்கும் அந்த குடுப்பினை கிடைக்காது இல்லையா? நம்மளால் முடிகிற வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சாதிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் சாதிச்சுட்டே தான் இருப்பேன். இதுபோல் உங்களுக்கும் தன்னம்பிக்கையாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கும் அதுக்கான மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து எப்படி மேலே வரணுன்றதை யோசித்து நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் மேலே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது போல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.